ஆகாபும் யோசபாத்தும். அதிகாரம் 22. சீரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் 3 வருஷம் யுத்தம் இல்லாதிருந்தது. 3ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்திற்கு போயிருக்கும்போது, இஸ்ரவேலின் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, கீலேயாத்திலுள்ள ராமோத் நம்முடையதென்று அறியீர்களா? நாம் அதை சீரியா ராஜாவின் கையிலிருந்து பிடித்துக் கொள்ளாமல் சும்மா இருப்பானேன் என்று சொல்லி யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்திலுள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று கேட்டான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். எலியா ஆகாபுக்கு கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின் வார்த்தைகளை சொன்னார். ஆகாப் அந்த வார்த்தைகளை கேட்டு கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். கர்த்தர் ஆகாபுக்கு தமது கிருபையை வெளிப்படுத்தினார். ஆகாபின் நாட்களில் அவனுக்கு பொல்லாப்பு வரவில்லை. கர்த்தர் ஆகாபுக்கு பொல்லாப்பை வரப்பண்ணாமல் இருந்தாலும் ஆகாப் இன்னும் துன்மார்க்கனாகவே இருக்கிறான். அவன் கர்த்தரை விட்டு விலகி விக்கிரகங்களை பின்பற்றுகிறான். ஆகாப் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தியதினால் கர்த்தர் அவனையும் இஸ்ரவேல் தேசத்தையும் ஆசீர்வதிக்கிறார். சீரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் 3 வருஷம் யுத்தம் இல்லாதிருக்கிறது. 1 ராஜாக்கள் 22:34 வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் சமாதான உடன்படிக்கையின்படி இவர்களுக்குள் யுத்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த 3 வருஷ காலத்தில் சீரிய தேசம் தங்களுடைய 2 தோல்விகளில் இருந்து மீண்டு கொள்கிறது. ஆகாபுக்கு எதிராகவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்திற்கு எதிராகவும் சீரிய தேசம் தன்னை வலுப்படுத்திக் கொள்கிறது. ஆகாப் இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாவாய் இருக்கும்போது யோசபாத் யூதா தேசத்தை ராஜ்யபாரம் பண்ணுகிறான். 3ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்க சமாரியாவுக்கு வருகிறான். யோசபாத் மரியாதை நிமித்தமாக ஆகாபை சந்திக்கிறான். ஆகாப் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தியது பற்றி யூதருடைய பாரம்பரிய சரித்திரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. ஆகாப் தன் பாவத்திற்கு மனம் திரும்புகிறான். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் சமாரியாவுக்கு வந்து தன்னுடைய பாவங்களின் நிமித்தமாய் தன்னை சிட்சிக்க வேண்டும் என்று ஆகாப் செய்தி சொல்லி அனுப்புகிறான். யோசபாத்தும் ஆகாபின் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு சமாரியாவிலே சிறிது காலம் தங்கியிருக்கிறான். யோசாப் ஆகாபை ஒவ்வொரு நாளும் விசேஷமான வாரினால் குறிப்பிட்ட தடவைகளுக்கு அடித்தான் என்று யூதருடைய பாரம்பரிய சரித்திரம் சொல்லுகிறது. இந்த சம்பவத்திற்கு வேதாகமத்தில் ஆதாரம் எதுவும் இல்லை. ஆனாலும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபினிடத்திற்கு வந்திருப்பதை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இருவரும் தங்கள் தேசங்களை பற்றி கலந்து பேசிக் கொள்வதற்காக ஒன்றாய் கூடி வந்திருக்கலாம். இந்த காலத்தில் சீரியர்கள் ஆகாபுக்கு எந்த பிரச்சனையும் தொந்தரவும் கொடுக்கவில்லை. யோசபாத் ஆகாபினிடத்தில் வந்திருக்கும் போது ஆகாப் தன் ஊழியக்காரரோடு சீரியாவின் மீது யுத்தம் பண்ணுவது பற்றி கலந்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறான். யோசபாத் தாழ்ந்து போன சம்பவத்தை பற்றிய விவரம் வருமாறு, ஆகாபோடை சம்பந்தம் கலந்தான். ஆகாபோடு இராணுவ உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டான். சீரியரால் தோற்கடிக்கப்பட்டான். அகசியாவோடு வியாபார தொடர்பு வைத்துக் கொண்டான். அகசியாவோடு கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் அவனை தண்டித்தார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் தன் ஊழியக்காரரை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத் நம்முடையதென்று அறியீர்களா? நாம் அதை சீரியா ராஜாவின் கையிலிருந்து பிடித்துக் கொள்ளாமல் சும்மா இருப்பானேன் என்று சொல்லுகிறான். அப்போது இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் சீரியாவின் மீது யுத்தம் பண்ணுவதற்கு ஆரம்பிக்கிறான். இதற்கு முன்பு நடைபெற்ற 2 யுத்தங்களில் சீரியர்கள் இஸ்ரவேலின் மீது யுத்தம் பண்ண வந்தார்கள். ஆகாப் தன் ஊழியக்காரரோடு ஆலோசனை பண்ணுவதோடு யோசபாத்தோடும் இது சம்பந்தமாக பேசுகிறான். ஆகாப் யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோடு வருகிறீரா என்று கேட்கிறான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்று சொல்லுகிறான். 3 வருஷங்களுக்கு முன்பு சீரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் நடைபெற்றது. இந்த யுத்தத்திலே கர்த்தர் சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத்தை ஆகாபின் கையிலே ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது பெனாதாத் ஆகாபை பார்த்து,
என் தகப்பன் உம்முடைய தகப்பனார் கையிலே பிடித்த பட்டணங்களை திரும்ப கொடுத்து விடுகிறேன். என் தகப்பன் சமாரியாவிலே செய்தது போல நீரும் தமஸ்குவிலே வீதிகளை உண்டாக்கி கொள்ளலாம் என்றான். அதற்கு அவன், இந்த உடன்படிக்கை செய்து நான் உம்மை அனுப்பிவிடுகிறேன் என்று சொல்லி அவனோடு உடன்படிக்கை பண்ணி அவனை அனுப்பிவிட்டான். 1 ராஜாக்கள் 20:34. தன்னுடைய தகப்பன் ஆகாபின் தகப்பன் கையிலே பிடித்த பட்டணங்களை திரும்ப கொடுத்து விடுவதாக சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் வாக்கு பண்ணினான். ஆகாபும் பெனாதாத்தின் வார்த்தைகளை நம்பினான். ஆனால் பெனாதாத்தோ தன் வார்த்தையில் உண்மையாயில்லை. ஆகாபினிடத்தில் இரக்கம் பெற வேண்டும் என்பதற்காக பெனாதாத் அவனுக்கு ஆசை வார்த்தைகளை சொன்னான். ஆகாப் பெனாதாத்தோடு சமாதான உடன்படிக்கை செய்து கொண்ட பின்பு பெனாதாத் ஆகாபுக்கு சொன்ன வார்த்தைகளை மறந்து விடுகிறான். தனக்கு ஆதாயம் கிடைக்கும் என்றால் தான் சொன்ன வார்த்தைகள் பெனாதாத்திற்கு ஞாபகம் வரும். தனக்கு ஆதாயம் இல்லாமல் நஷ்டம் வரும் என்றால் தான் சொன்ன வார்த்தைகளை பெனாதாத் மறந்து விடுவான். பெனாதாத்தை போல இக்காலத்திலும் ஏராளமானோர் இருக்கிறார்கள். இவர்கள் சுயநலம் உள்ளவர்கள். இவர்கள் தங்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். இவர்கள் சொல்லுவது ஒன்றாகவும் செய்வது வேறொன்றாகவும் இருக்கும். ஆகாப் பெனாதாத்தோடு சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு அவன் கையில் இருந்து எத்தனை பட்டணங்களை திரும்ப பெற்றுக்கொண்டான் என்பது தெரியவில்லை. இந்த வசன பகுதியில் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தை பற்றி மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பட்டணம் யோர்தானுக்கு அப்புறத்தில் காத் புத்திரரின் சுதந்திரத்தில் இருக்கிறது. கீலேயாத்தில் உள்ள ராமோத் பட்டணத்தை சீரியா ராஜாவின் கையில் இருந்து இன்னும் பிடித்து கொள்ளாமல் இருப்பதற்காக ஆகாப் தன்னையும் தன்னுடைய ஜனங்களையும் குற்றம் சொல்லுகிறான். பெனாதாத் உடன்படிக்கையை மீறியதினால் ஆகாபும் அவனோடு செய்து கொண்ட சமாதான உடன்படிக்கையை மீறி சீரியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். சீரியருக்கு விரோதமான யுத்தத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தையும் ஆகாப் தன்னுடைய பக்கத்திலே சேர்த்துக் கொள்கிறான். ஆகாப் யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று கேட்கிறான். யோசபாத்தும் அவனோட கூட வர சம்மதம் தெரிவிக்கிறான். யோசபாத் கர்த்தருக்கு பயந்து யூதா தேசத்தை ராஜ்யபாரம் பண்ணுகிறான். அவன் ஒரு நீதிமான். ஆகாபோ ஒரு துன்மார்க்கன். இஸ்ரவேல் தேசத்தில் ஆகாபின் பெயரால் ஏசபேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறாள். ஆனால் யோசபாத் ஆகாபை நோக்கி, நான் தான் நீர் என்றும் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் என்றும் என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றும் சொல்லுகிறான். யோசபாத் ஆகாபை போல ஒரு துன்மார்க்கன் அல்ல. யூதா ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல துன்மார்க்கர் அல்ல. ஆகாபும் இஸ்ரவேல் ஜனங்களும் அதிக துன்மார்க்கராயும் அதிக அக்கிரமக்காரராயும் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி பாகால்களை ஆராதிக்கிறார்கள். ஆகாப் துன்மார்க்கனாய் இருந்தாலும் யோசபாத் அவனோடு ஐக்கியம் வைக்கிறான். யோசபாத்தை போல நல்லவர்களில் அநேகர் துன்மார்க்கரோடு சவகாசம் வைத்து முடிவிலே சீரழிந்து போகிறார்கள். அவர்கள் தங்களுக்கு வரப்போகும் ஆபத்துக்களை அறியாதவர்களாயும் தங்களுக்கு மறைவாக வைக்கப்பட்டிருக்கும் கண்ணிகளை குறித்து கவலை இல்லாதவர்களாயும் இருக்கிறார்கள். ஆகாப் இருளின் கிரியைகளை செய்கிறவன். அவன் அந்தகாரத்தின் புத்திரன். யோசபாத் ஆகாபை நோக்கி, நான் தான் நீர் என்று சொன்னான். யோசபாத் இப்படி சொன்னதற்கு அவன் யுத்த களத்தில் மிகப்பெரிய கிரயத்தை செலுத்த வேண்டியதாயிற்று. சீரியர்கள் ஆகாபுக்கு பதிலாக யோசபாத்தை கொன்று போட வருகிறார்கள். யோசபாத் கர்த்தருடைய கிருபையினால் தப்பித்துக் கொள்கிறான். யோசபாத் இஸ்ரவேலோடு சேர்ந்து சீரியாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு மற்றும் ஒரு காரணம் உள்ளது. யோசபாத்தின் தகப்பனார் சீரியரோடு சேர்ந்து கொண்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார். தன்னுடைய தகப்பனார் செய்த பாவத்திற்கு பாவ நிவாரணமாக யோசபாத் ஆகாபோடு சேர்ந்து கொண்டு சீரியாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறான். எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே. இதோ உமக்கு வெகுமதியாய் வெள்ளியையும் பொன்னையும் அனுப்புகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடே செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லச் சொன்னான். பெனாதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பி ஈயோனையும் தானையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் கின்னரோத் அனைத்தையும் நப்தலியின் முழு தேசத்தோடும் கூட முறியடித்தான். 1 ராஜாக்கள் 15:19-20.